கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்களை யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பானது படைப்பின் மூலமாக பேசும் கர்த்தர். இந்த படைப்பானது தேவனுடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்தவராக இருக்கிறார். ஒவ்வொரு காரியங்களை நாம் யோசித்து பார்ப்போம் என்றால் விவரிக்க முடியாத அற்புதங்களை செய்த தேவனாக இருக்கிறார். இவைகள்லாம் எப்படியாக முடியும் என்று நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர் ஒவ்வொன்றையும் அவ்வளவு சீராக படைத்த தேவனாக இருக்கிறார். இந்த படைப்புகளுக்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த படைப்புகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எதுவாக இருக்கிறது என்று தான் பார்க்கும் பொழுது அவர் பிரமிக்கத்தக்கதான காரியங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களும் நாம் சங்கீதம் 19ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது வானங்களும் மலைகளும் எப்படியாக அவருடைய கிரியைகளின் மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த படைப்புகளுக்குள்ளாக மனிதராகிய நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இவைகள் மூலயமாக ஆண்டவர் நம்மை பேசுகிறவராக இருக்கிறார். எப்படியாக பேசுகிறார், எது நிமித்தமாக பேசுகிறார் என்று பார்க்கும் பொழுது அவர் படைக்கப்பட்ட படைப்பின் எல்லா தேவைகளையும் அவர் பூர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி என்றால் அவர் சித்தத்தின்படி எல்லாவற்றும் நேர்த்தியாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு பூக்களை எடுத்துக்கொள்வோமானால் அந்த பூக்களுடைய வாழ்நாட்கள் ஒருவேளை காலையில் பூத்து மாலையில் மடிந்து போகிற நிலைமை இருந்தாலும் தேவன் அதை அக்கறையோடு பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். பறவைகளை குறித்து பார்க்கும் பொழுது அவர் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். மரங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர் பொறுமையோடு அவைகளை பாதுகாத்து பேணி வளர்க்கிற தேவனாக இருக்கிறார். மலைகளை நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் அவர் பிரம்மாண்டத்தின் காரியங்கள், வல்லமையின் காரியங்களை அதை வெளிக்காட்டுகிறதாக இருக்கிறது. இன்னும் சூரியன் சந்திரன்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதை மகத்துவத்தை அறிந்து கொள்வதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் அநேக கவலையோடு இருக்கலாம், அநேக காரியங்களை சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டு சொல்கிற காரியம் எதுவாக இருக்கிறது என்றால் இந்த காட்டு புல்லுகளுக்கு போஷிக்கிற நான் உன்னை கைவிடுவேனா என்று ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களிடத்தில் கேட்கிற தேவனாக இருக்கிறார். எப்படியாக முடியும், எது முடியும் என்ற நிலைமையில் இருக்கிற நிலைமையில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை எதுவாக இருக்கிறது என்றால் அவைகள் எல்லாவற்றையும் போஷித்து ஆரோக்கியமாக வைக்கிற தேவன் என்று உங்களையும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இதுதான் படைப்பின் மூலமாக தேவன் அவர் நம்மளை மீண்டுமாக உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் சின்ன புல்லு தானே, சின்ன பூவு தானே அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனா நம்மளுடைய அறிவுகளுக்கு அப்பாற்பட்ட காரியத்திலும் ஒரு சில உயிரினங்கள் அவைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையில் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதுதான் தேவனுடைய அதிசயத்தின் படைப்பாக இருக்கிறது. இதனால ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருப்பீங்க அப்படின்னு ஆண்டு சொல்றாரு, காட்டு புல்லை போஷிக்கிறனா உன்னை போஷிப்பாமல் இருப்பேன் சொல்ற வார்த்தைகளோடு கூட கடந்து வருகிறது. படைப்பைகளை பாருங்கள், படைப்பைகளை பாதுகாங்கள். இது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் தன்மையாக இருக்கிறது. எனவே இந்த படைப்பிலிருந்து ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒருபோதும் உங்களை அவர் வெட்கப்பட விடுவதில்லை. உங்களை உயர்த்துகிற தேவன், அவர் உங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.